உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லையே, அப்புறம் எதுக்கு நினைவிடத்துல போய் கோபுர அலங்காரம் வந்து பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா? இப்படிதாங்க அண்ணாமலை அவர்கள் அமைச்சர் சேகர் பாபு அவர்களை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து மானிய கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காண்டி தமிழக சட்டசபைக்கு வந்து போயிருக்காரு. அவர் தமிழக சட்டசபைக்கு போறதுக்கு முன்னாடி முன்னாள் முதல்வரான கலைஞர் கருணாநிதி அவர்களோட நினைவிடத்துக்கு வந்து போயிருக்காருங்க. அந்த நினைவிடத்துல வந்து மலர்களெல்லாம் வச்சு அலங்காரம் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி மலர்களை வச்சு சாதாரணமாக அலங்காரம் பண்ணால் பரவாயில்ல, தமிழ்நாட்டோட சின்னமான ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை வந்து மலர்களால் அப்படியே அலங்காரம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பல பேர் எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. என்னப்பா இது, இதெல்லாம் இந்துக்கள் மனதை காயப்படுத்துற மாதிரி இல்லையா? நினைவிடத்துல போய் இது மாதிரி கோபுர அலங்காரம் பண்ணலாமா? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு மற்றவங்களே விமர்சனம் பண்ணும்போது அண்ணாமலை அவர்கள் சும்மா விடுவாரா? அவரும் இதை பற்றி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக அமைச்சர்கள் மத்தியில் திமுக குடும்பத்துக்கு யார் சிறந்த கொத்தடிமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போட்டி நடக்குது. இந்த ஒரு தொழில் போட்டிக்காண்டி தான் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, கலைஞர் அவர்கள் நினைவிடத்தில் போய் கோபுர அலங்காரம் வந்து பண்ணியிருக்காரு. இந்த அறநிலையத்துறை வச்சுட்டு தொடர்ந்து இந்து மக்களோட மனதை காயப்படுத்திக்கிட்டே வந்து இவர் இருக்காரு. இதை வந்து இந்து மக்கள் பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்க, நாங்கள் வந்து சும்மா விட மாட்டோம். உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லையே, அப்புறதுக்கு நினைவிடம் மேலே போய் இந்த மாதிரி கோபுர அலங்காரம் வந்து பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு உண்மையிலே கலைஞர் கருணாநிதி அவர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டு பூஜை அறையில் அவரோட ஃபோட்டோ வச்சு அங்கே போய் வணங்குங்க. அதை விட்டுட்டு நினைவிடத்து மேலே போய் இந்த மாதிரி கோபுர அலங்காரம்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அமைச்சர் சேகர் பாபு அவர்களை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காருங்க. அண்ணாமலை அவர்களோட இந்த கண்டனத்தை பார்த்துட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பயங்கர குஷி ஆயிட்டாங்க. ஏன்னா அவரை தலைவர் பொறுப்புலேருந்து மாற்றினவுடனே அவரோட ஆதரவாளர்கள் ரொம்ப சோகத்தில் வந்து இருந்தாங்க. நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அண்ணாமலை அவர்களை வேற தலைவர் பொறுப்புலேருந்து மாற்றிட்டாங்க. இதுக்கப்புறம் அவர் தமிழக அரசியலில் ஈடுபடுவாரா, திமுகவை கண்டிப்பாரா அப்படின்னு பல குழப்பத்தில் இருந்தாங்க. ஆனால் அந்த குழப்பம் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும், நான் தலைவனாக இருந்தாலும் சரி, தொண்டனாக இருந்தாலும் சரி, திமுகவை எதிர்க்கிறது தான் என்னோட குறிக்கோள், நான் அதுக்காண்டி என்ன வேணா பண்ணுவேன், எப்பயும் போல திமுகவை எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் நேற்று அண்ணாமலை அவர்களும் பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்களும் சேர்ந்து செய்தியாளர்களை வந்து சந்திச்சாங்க. அப்போ பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் வந்து தென்றலாக தான் இருப்பேன், அண்ணாமலை அவர்கள் தான் புயலாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கே புயல் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி திமுக வந்து எதிர்ப்பாரோ அதே மாதிரி ஃபோர்ஸில் தான் இன்னைக்கும் ஒரு காரசாரமான போஸ்ட்டை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டிருக்காரு. இப்போ இது மூலமாக என்ன தெரியுது, அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட பொறுப்பு மாறினாலும் திமுகவை எதிர்க்கிறதுல எப்பயும் போல தான் செயல்படுவார் அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.